16வது நிதி ஆணையம் நேற்று சென்னையில் தமிழ்நாடு முதல்வர் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்திருக்கிறது. தமிழ்நாடு முதல்வர் அந்த கூட்டத்திலே பங்கேற்று தமிழ்நாடு மாநிலம் சந்தித்து வருகிற பல்வேறு நிதி நெருக்கடிகளை எடுத்துரைத்திருக்கிறார். இந்தியாவிலேயே மிக அதிகமான நகரமயமாதல் நடைபெறும் ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்பதை சுட்டிக்காட்டி நகர மேம்பாட்டுக்கு சென்னை மாநகர வளர்ச்சிக்கு கூடுதல் நிதி வழங்க வேண்டும், பேரிடர் மேலாண்மைக்கும் கூடுதலாக நிதி வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார். அத்துடன் இந்திய ஒன்றிய அரசு வரி வருவாயிலிருந்து மாநிலங்களுக்கு 50% ஒதுக்க முன்வர வேண்டும் என்பதையும் முன்மொழிந்திருக்கிறார். மாண்புமிகு முதல்வர் அவர்களின் இந்த முன்மொழிவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று வழிமொழிகிறது. இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாடு முதலமைச்சரின் இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் என்று நான் நம்புகிறேன், நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். ஏற்கனவே அவர் மார்ட்டின் அவர் வீடுகள் அவர் உறவினர் வீடுகள்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இடி ரைடு அதிகரிக்கும். அதனால தேர்தல் வருது, மேலும் தமது அரசியல் நடவடிக்கைகளுக்காக பாரதிய ஜனதா அரசு வெளிப்படையாக பயன்படுத்துகிறது என்பது நாடு முழுவதும் உள்ள ஒரு குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பிற மாநிலங்களிலும் கூட பாரதிய ஜனதா அல்லாத பிற கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் தமக்கு வேண்டாத அரசியல் பகைவர்களை அச்சுறுத்தும் போக்கிலே பாரதிய ஜனதா தலைமையிலான பாசிச அரசு இடி போன்ற புலனாய்வு நிறுவனங்களை பயன்படுத்துவது கவலை அளிக்கிறது, அதிர்ச்சி அளிக்கிறது. அது சுதந்திரமாக இயங்க வேண்டிய ஒரு துறை. அதனை தன்னுடைய அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது அதிகார துஷ்பிரயோகம் ஆகும். இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டதைப் போல தனியார் நிறுவனங்கள், தனி நபர்கள் என்று பலரையும் குறிவைத்து அவர்களை தங்களின் புலன் விசாரணை வளையத்திற்குள்ளே கொண்டு வந்து அவர்களுக்கு நெருக்கடி தருவதன் மூலம் மறைமுகமாக தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு நிறுவனங்கள் ஆகியவற்றின் மீது ஒரு அச்சுறுத்தலை பாரதிய ஜனதா அரசு ஏவுவதாக கருதுகிறேன். இந்த போக்கு ஜனநாயகத்திற்கு உகந்தது அல்ல என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நேரடியாக கூட்டணிக்கு அழைப்பு இருந்தால் விடுதலை ஆலோசனையாச்சு. இது ரொம்ப யூகமான ஒரு கேள்வி. நாங்கள் ஏற்கனவே இது கூட்டணி குறித்து ஒன்ஸ் ஃபார் ஆல் என்று ஒரு இறுதியான முடிவை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நாங்கள் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். இனி கூட்டணி தொடர்பாக எந்த கேள்வியும் யாரும் எழுப்ப வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள். இது இரண்டாவது வேண்டுகோள். விஜய் வந்த பிறகு நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாவட்ட செயலர்கள் வெளியேறாங்க. அதே போல அதிமுக சார்பில் கூட்டணி வரும்னாங்க, நான் கூட்டணி இல்லைன்ட்டாங்க. விஜய் வந்த பிறகு தமிழக அரசியல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா சார்? இன்னொரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. இதுவும் ஒரு யூகமான கேள்விதான்.
யாரும் ஆட்சிக்கு அரசியலுக்கு வரலாம், ஆட்சிக்கு ஆசைப்படலாம், அது தவறல்ல. ஆட்சியை கைப்பற்ற விரும்புவது தவறல்ல. எல்லாவற்றையும் தீர்மானிப்பவர்கள் மக்கள். எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் களம் தேர்தல். தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் உள்ளன. எனவே இப்போதே நாம் அதை கேள்வியாக்குவது, விடையை தேடுவது மிகவும் ஒரு டூ ஏர்லி என்று சொல்வார்களே, அப்படி ஒரு ப்ரீமெச்சூர்டான ஒரு கொஷின். அது இப்போதைக்கு பொருத்தமில்லாத ஒரு கேள்வி. இந்த கோவையில மாவட்ட செயலாளர் வந்து விசிகாவோட மாவட்ட செயலாளர் கைது பண்ணிட்டார். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? அது நான் விசாரித்தேன். அவர் அந்த மாதிரி அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து சொன்னாங்க. சும்மா வாக்குவாதம் தான் ஆச்சு, ஒன்றும் அவர் தப்பாக பேசலை. அவங்க ஒரு பெண் அதிகாரி என்பதனால் அவர் அதை புகாராக கொடுத்து நடவடிக்கைக்கு அழுத்தம் கொடுத்ததாக தெரிகிறது. அவ்வாறு அவர் பேசியிருந்தால் அது கண்டிக்கத்தக்கது. இயக்கத்தோழர்கள் அதிகாரிகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியமானது. என்னதான் நமக்கு உரிமைகள் முக்கியமானதாக இருந்தாலும் கூட ஒன்றை அணுகுகிற போது அதில் நாகரிகம் என்பது முக்கியமானது. நாகரிகம் தவறி யாரும் பேசுவதோ செயல்படுவதோ கூடாது என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.